أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद सदकल्लाहु अलियुल अलीम அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று வேண்டுமாறு. அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவில் தவறுகளை ஒப்புக்கொள்வோம் என்கின்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இனிமேல் வர இருக்கின்ற, இப்படி யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். யாருமே தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. ஒவ்வொருவருடையும் ஒவ்வொரு மாதிரியான தவறுகள் இருக்கும். எங்கிட்ட ஒரு தவறு இருக்குன்னா இன்னொரு தவறு வேறு மாதிரி இருக்கும். இப்படி நான் தவறே செய்யல, நான் சரியாக இருக்கிறேன்னு சொன்னா ஒரு பொய் சொல்றாரு. நிச்சயமாக மனிதன் தவறு செய்யக்கூடியவர்களால் தான் படைச்சிருக்கான். தவறு செய்யாமல் இருந்தால் நாம எல்லோருமே சேர்ந்து தவறே பண்ண மாட்டோம், பொய் பேச மாட்டோம், புறம் பேச மாட்டோம், யாரை திட்ட மாட்டோம், கேலி செய்ய மாட்டோம், கிண்டல் செய்ய மாட்டோம், எல்லா விஷயங்களும் நாம் சரியாக இருப்போம் என்று சொன்னா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிச்சிருவோம். அல்லாஹ் அந்த மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இறைவன் சொன்னால் அப்படியே கட்டுப்படக்கூடியவர்கள், தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனா மனிதன் அல்லாஹ் ஏன் படைச்சான்? மனுஷன் தப்பு செய்வான், அந்த தவறை தன்னை திருந்திக்குவான்,
இறைவனிடத்தில் பாவமன்னிப்பு தௌபா செய்வான். இப்படித்தான் மனுஷனை படைச்சிருக்கான். அதுக்காக தவறு செய்யலாம் இல்லை. மனிதன் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழலில் தவறு செய்வான். அந்த தவறை அவன் உணர்ந்து இறைவனிடத்தில் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை தவறு செய்யக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைச்சிருக்கிறான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது மனிதன் தவறு செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் அவன் தவறு செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். ஆதமுடைய மகன் நம்ம அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, எல்லோருமே ஆதமுடைய மகன்கள் அனைவருமே காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கையால் களிமண்ணால் படைத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தான். ஆதம் நபிக்கு தெரியாத எதுவுமே இல்லை. இப்படி எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் நபிக்கு கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுத்து இந்த சொர்க்கத்தில் நீங்க இருங்க, ஆனா ஒரு கட்டளை, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கட்டளை, நீங்க எப்படி நீங்களும் உங்கள் மனைவிமாரும் எப்படியோ இருந்துங்க, ஆனா இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்காதீங்கன்னு ஒரு கட்டளை. ஆனா சைத்தான் என்ன பண்ணா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே சைத்தான் என்ன பண்ணா, அவர்களுக்கு நல்லது செய்வதாக சொல்லி சத்தியமிட்டு உங்கள் இருவருக்கும் நான் நன்மை நாடுகிறேன், நல்லது நினைக்கிறேன் என்று சத்தியமிட்டு அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வச்சுட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பு பண்ணிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர் மீறிட்டாங்க. அந்த மரத்து பக்கம் போடாதீங்கிற கட்டளை, அதனுடைய கனிகளை பறித்து அவர் சாப்பிட்டு விட்டார்கள். ஆக அவரும் தவறு செய்து விட்டார்கள். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 7வது அத்தியாயம் 23வது வசனத்தில் சொல்லும் பொழுது, கால ரப்பனா லலம்னா அன்புசனா வ இல்லம் தௌஃபிர் லனா வதகம்னா லனகுனன்னா மினல் காசிரீன். எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம். தவறை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். வெறும் இறைவா மன்னிச்சிரு மட்டும் கேட்கல, மன்னிப்பு கேட்கணும். வெறும் வார்த்தையாக இறைவா என்னை மன்னிச்சிருன்னு கேட்காம எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம். தன்னுடைய தவறை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். எங்களுக்கு நாங்களே தவறிழைத்து விட்டோம். இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சேன்னு சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த பிரார்த்தனையை யார் காலையில் ஓதி, அதாவது இறையச்சத்தோடு நம்பிக்கையோடு யார் இந்த பிரார்த்தனையை ஓதி அவர் மாலைக்குள் மரணித்து விட்டார் என்று சொன்னார். அதே போல இரவு ஓதிவிட்டு நம்பிக்கையோடு இறையச்சத்தோடு யார் இரவில் அந்த பிரார்த்தனையை ஓதிவிட்டு விடியற்குள்ள பகலுக்குள்ள அவர் மரணித்து விட்டால் இவர் சொர்க்கத்துக்கு போவாரு. அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்று தராங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த கலக்தனிங்கிற சூறால அதுல ஒரு வரி வருது, நான் பாவங்களை புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். நான் பாவம் செய்யவே இல்லையா, அந்த பாவத்தை உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். செய்யக்கூடிய தவறை இறைவனுக்கு தெரியும், ஆனால் அந்த தவறை ஒத்துக்கொண்டு அதை மறைக்காமல் நான் ஒப்புக்கொள்கிறேன். எப்படின்னு அந்த பிரார்த்தனையில ஒரு வரி வரத பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய தவறை சொல்லி இறைவனிடத்துல இந்த தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு தவறை சொல்லி ஒப்புக்கொண்டோம் என்று சொன்னால் அடுத்த நாள் அந்த தவறு நம்ம செய்ய மாட்டோம். நாம் இறைவனிடத்துல வெறும் தௌபா செய்யறோம், பாவமன்னிப்பு கேட்கிறோம், இறைவா மன்னிச்சுன்னு கேட்கறது மட்டும் இல்லாம என்ன தவறு செய்தோம் அது வெளிப்படையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தவறை இறைவனிடத்தில் ரகசியமாக இறைவனிடத்திலே மெதுவாக அமைதியாக மனசார அதை நினைத்துக் கொண்டு இறைவனிடத்திலே இந்த தவறை செய்துட்டேன், இந்த காரியத்தை நான் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு தவறு மனுஷன் இருக்கும், இல்லாம இருக்காது. தினசரி காலையிலிருந்து மாலையில வரைக்கும் செய்யக்கூடிய நன்மையை விட தீமை அதிகமா இருக்கும். ஆக ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் அந்த தவறை சொல்லி
இந்த தவறை நான் செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த நாள் வரக்கூடிய நாட்கள்ல அந்த தவறை நம்ம நிச்சயமா செய்ய மாட்டோம். தவறை ஒத்துக்கொண்டு தேரக்கூடிய பாவ மன்னிப்புக்கு நிச்சயமா அடுத்த நாள் அந்த தவறு செய்ய மாட்டோம். வெறும் மன்னிச்சு மட்டும் கேட்காம அந்த தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அதே போல நம்ம எல்லாம் பல முறை கேள்விப்பட்ட சம்பவம், ஒரு போர்க்களம் முடிந்து அன்னை ஆயிஷா அவர்கள் கடைசியாக வரக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்துல அது பல முறை கேள்விப்பட்ட ஹதீஸ். ஆனால் அதுக்குரிய ஒரு சம்பவம் பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மீது, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா மீதும் இன்னொருத்தருடைய நபித்தோழர் மீது வைத்து ஒரு விமர்சனம் ஏற்படுது. அந்த மதீனா பூரா அவரை, அன்னை ஆயிஷாவையும் அந்த தோழரையும் வச்சு தப்பா பேசுறாங்க. இப்படி பேசக்கூடிய அந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனைவியை சொல்றாங்க, ஆயிஷாவே பாவ மன்னிப்பு கேள், ஏனெனில் அடியான் தனது பாவத்தை ஒப்புக்கொண்டு தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக இறைவன் மன்னிக்கிறான். தன்னுடைய மனைவி ஆயிஷா அவங்க சொல்றாங்க, நீ பாவத்தை செய்யினா அல்லாஹ் வஹீ மூலமா காட்டி கொடுத்துருவான். ஒருவேளை அல்லாஹ்வுடைய அந்த நேரத்துல வஹீ வராதனால அவங்க சொல்றாங்க, நீ தவறு செய்யவில்லை என்றால் இறைவன் காட்டி கொடுத்துருவான். ஒருவேளை நீ தவறு செய்திருந்தால் அந்த பாவத்தை இறைவனிடத்தில் ஒப்புக்கொள். இறைவனிடத்தில் ஒப்புக்கொண்டால் நிச்சயமாக அந்த அடியானை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. தன்னுடைய மனைவி ஆயிஷாக்கு அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய வார்த்தை, நீ தவறு செய்திருந்தால் அந்த தவறை இறைவனிடத்தில் ஒப்புக்கொள் அப்படிங்கிறாங்க. ஆக நாம் ஏதோ எந்த தவறு செய்திருந்தாலும் இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும், அந்த தவறை சொல்ல வேண்டும், அதற்கான பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அதற்காக தௌபா செய்ய வேண்டும். நிச்சயமாக அப்படி கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் பார்க்கிறோம், புகாரில 6824வது ஹதீஸ், மாயிஸ் பின் மாக் என்கின்ற நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராரு. அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், தான் தவறை ஒப்புக்கொள்கிறார். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, ஒருவேளை எந்த தவறு மனிதன் செய்தால் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அல்லாஹ்வுடைய உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாயிஸ் பின் மாக் அந்த நபித்தோழர் வந்து, அல்லாஹ்வின் தூதரை, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதற்கான தண்டனை எனக்கு கொடுங்க, தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, இல்ல நீ முத்தம் கொடுத்திருப்ப, இல்ல சைகை பண்ணிருப்ப, இல்ல அப்படி ஜாட பார்த்திருப்ப, இல்ல பார்த்திருப்ப, நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேங்கிற அந்த நபித்தோழர் மீது ஒரு நம்பிக்கையில அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பண்ணிருக்க மாட்டேன், இந்த தப்புலாம் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அல்லாஹ்வின் தூதரே, தவறை நான் செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று அந்த நபித்தோழர் சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு பிறகு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டால் மரண தண்டனை என்று சொன்னால் யாராவது ஒத்துக்குமா? ஒரு தண்டனை சொன்னா ஒரு மாசம் பேசாம இருக்கும், 2 மாசம் பேசாம இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனை வேற. மரண தண்டனை, உயிர் போகும். இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க வாழக்கூடிய யாருக்குமே மரணம் நிச்சயம் தெரியும், எப்ப மௌத்தும் தெரியாது. ஆனால் மரண பயம் இருக்கா இல்லையா? என்னதான் சொன்னாலும் ஒரு மரண பயம், மௌத்தாயிருமா, செத்து போயிடுவோம் தெரியும், நிச்சயமாக மரணத்தை விடுவோம் தெரியும். ஆனால் ஒரு உடம்பு சரியில்லை, ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறோம்? ரெடியா இருக்கணும், சரியா இருக்கணும், உடம்பு ரெடியா இருக்கணும் நினைக்கிறோம். யாருமே மரணத்தை விரும்ப மாட்டோம். அந்த நபித்தோழர் இந்த தவறை ஒப்புக்கொண்டால் மரணம் நிச்சயம். ஆனாலும் அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று தன்னுடைய தவறை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். அந்த ஹதீஸில அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு பெண்மணி, ஹாமித் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்களும் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க, அல்லாஹ்வுடைய அதன் மூலமாக நான் கருவுற்றிருக்கிறேன் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், உன்னுடைய வயிற்றில் குழந்தை இருக்கிறதுனால அந்த குழந்தையை பெற்றெடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. குழந்தை பெற்றெடுத்து அடுத்த நாளா பிறந்துடும், கிட்டத்தட்ட 10 மாசம் 9 மாசம் 10 மாசம் ஆகும். அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு மீண்டும் வருகிறார். 10 மாசம் ஆயிடுச்சு, அல்லாஹ்வுக்கு மறந்துருப்பாங்களே, சொல்லாம விட்டுறாங்க. தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு எனக்கு தண்டனையை கொடுங்க. அதற்கு பிறகு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆக தன்னுடைய தவறுகளை அவர்கள் ஒப்புக்கொள்கிறாங்க. அந்த நபித்தோழர்களை பார்க்கிறோம்.
பார்க்கிறோம். அதே போல அபூபக்கர் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி ஏற்பட்டுருச்சு. அபூபக்கர் அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு ஒரு வாக்குவாதம் மாதிரி ஏற்பட்டு அது அபூபக்கர் கோபப்படுற மாதிரி போயிட்டாங்க. உடனே உமர் அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நேராக அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி எனக்கும் உமர் அவர்களுக்கும் சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு. அந்த வாக்குவாதம் ஏற்பட்டது உமர் கோச்சிட்டு போயிட்டாரு. என் மேலதான் தப்பு இருக்குது, நான் தான் கோபப்பட்டுட்டேன். தன்னுடைய தவறை அபூபக்கர் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார். அல்லாஹ்வின் தூதரை, நான் தான் கோபப்பட்டுட்டேன், உமர் மேல தப்பு இல்லை, நான் தான் கோபப்பட்டுட்டேன்னு அபூபக்கர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு. உமர் அவங்க என்ன பண்றாங்க, அந்த நபி தோழருடைய வாழ்க்கையில பாருங்க. உடனே உமர் அவங்க நினைக்கிறாங்க, ஆஹா நம்ம அபூபக்கர் கேட்டாரே, நம்ம பதில் சொல்லாம கோச்சிட்டோமே, திரும்பி போயிட்டோமே. நேரா அபூபக்கர் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போன அபூபக்கர் இல்ல, நேராக திரும்பி வந்து பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருக்கிறார்கள். உடனே உமர் வராங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது நீங்க எல்லாம் பொய் சொல்றீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அபூபக்கர் அவர்கள் உண்மையை சொல்றீங்கன்னு சொன்னாரு. இந்த மார்க்கத்திற்காக தன்னையும் தன்னுடைய செல்வத்தையும் அர்ப்பணித்தார். என்னுடைய தோழரை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், அபூபக்கர் அவர்கள் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நான் தான் தவறு செய்து விட்டேன், நான் தான் கோச்சுக்கிட்டேன், உமரை நான் தான் அடிக்கிற மாதிரி போயிட்டேன். அபூபக்கர் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல கஅப் பின் மாலிக் என்கிற நபி தோழர், இந்த வரலாறு நம்ம பல முறை கேள்விப்பட்ட சம்பவம் தான். இவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர். கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருக்கும் பொழுது மதீனாவிலே ஜும்மா ஆரம்பிக்கப்படுகிறது. ஜும்மா இப்படி ஆரம்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த கஅப் பின் மாலிக் அவங்க அந்த ஜும்மா ஆரம்பிச்ச தோழர்களில் ஒருவர். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருக்கிறாங்க, மதீனாவுல ஜும்மா ஆரம்பிக்கப்படுகிறது. இப்படி ஜும்மா ஆரம்பிச்ச சில நபி தோழர்களில் ஒருவரான கஅப் பின் மாலிக். அந்த நபி தோழர்கள்ல அந்த சில தோழர்கள்ல இவர் ஒருத்தர். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இவர் என்ன செய்யறாரு கேட்டா, அதுக்கு பிறகு மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தபுக் போருக்காக தயாராகிறாங்க. அந்த மக்கள் தன்னுடைய தோழர்கள் எல்லாம் தயாராக சொல்றாங்க. போருக்கு முன்னாலேயே தன்னுடைய தேவைகளை சரி செஞ்சுங்க எல்லாம் ரெடியாக சொல்றாங்க தோழர்கள் எல்லாம். அதற்காக அவங்க எல்லாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க. அந்த போருக்கு செல்வதற்காக தன்னுடைய வாகனத்தை சரி செய்வது சரி, தன்னை எல்லாமே சரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கஅப் பின் மாலிக் அவர் நினைக்கிறாரு, எல்லா தோழர்களும் போருக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஆனா கஅப் பின் மாலிக் நினைக்கிறாருன்னா, அவர் இளம் வயதா இருக்கிறார், நான் நல்லா வாலிப வயசா இருக்கிறோம், நம்மகிட்ட ஒரு வாகனத்துக்கு 2 வாகனங்கள் செல்வத்திலேயே பெரியாரு என்ற ஒரு வாகனத்துக்கு 2 வாகனம் இருக்குது, அதனால அவர் தயாராகல. சரி நம்ம தயாரா தான் இருக்கிறோமே, நாமளும் கூட சேர்ந்து அவங்க கூட போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. அதுக்கு மறுநாளும் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களையும் பார்த்து இதுக்காக தயாராகுங்க அப்படின்னு சொல்றாங்க. போருக்காக எல்லாம் தயார் செஞ்சுக்கங்கன்ட்டு. அவர் மீண்டும் அதுக்காக தயாராகல. நம்மகிட்ட தான் வாகனம் இருக்கு, நம்ம வாலிபத்தோடு இருக்கிறோம், அவங்க போனாலும் நம்ம பின்னாடி போயிடலாம் நினைக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தபூக் போருக்காக தன்னுடைய தோழர்களோடு போறாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, சரி அவங்க போகட்டும், நம்ம வாகனம்லாம் இருக்குது, நம்மகிட்ட இல்லாம நம்ம இளமையா இருக்கிறோம், பின்னாடி போயிடலாம், நம்ம ஒரு நாள் லேட்டா தாமதமாக போனாலும் அவங்கள போய் பிடிச்சிடலாம். அவர் தப்பா நினைக்கல, போருக்கு போக வேண்டாம்னு நினைக்கல, ஆனால் மெதுவா போய்க்கலாம், பின்னாடி போய்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பைக்ல போனா நம்ம கார்ல அப்புறம் போய்க்கலாம் நினைப்போமே, அது மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு, இவரால் தயாராக முடியல, கிளம்ப முடியல. இவங்க போருக்கு போயிட்டாங்க. இந்த கஅப் பின் மாலிக் அவர்கள் தன்னுடைய தயார் செய்ய முடியல, அவங்க போகவும் முடியல. அந்த மையம் அவர் சொல்றாரு, இந்த மதீனாவை சுத்தி சுத்தி வந்த நானு, அங்க யார் இருந்தார் என்றால் முனாஃபிக்குகள் இருந்தார்கள், வயசானவங்க இருந்தாங்க, குழந்தை இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க. இவங்களை தாண்டி யாரையுமே பார்க்க முடியல. ஏன் எல்லாம் போருக்கு போயிட்டாங்க. இவரால் போருக்கு போக முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போருக்கு போயிட்டு தன்னுடைய தோழர்களோடு திரும்பி வந்துட்டாங்க. கஅப் பின் மாலிக்னால அவனால போர்ல கலந்துக்க முடியல. அங்க போர் நடக்கல, அது ஒரு பக்கம், அது பெரிய சம்பவமா இருந்தாலும் அவர்கள் திரும்பி வந்து விட்டாங்க. போனாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய எப்பொழுதும் வழக்கமாக திரும்பி மதீனாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா மஸ்ஜிதுல் நபவியில 2 ரக்காத் தொழுதுட்டு வந்து தன்னுடைய தோழரோட வந்து ஆலோசனை செய்வாங்க. அது அவருடைய வழக்கம். அப்படி உட்காரக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க,
யாரெல்லாம் போருக்கு வரல. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் நம்ம போருக்கு வரலன்னு சொல்றாங்க. சில பேர் முனாஃபிக்குகள் இந்த மாதிரிலாம் எல்லாம் கலந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து சில காரணங்கள் சொல்றாங்க, பொய்யான காரணங்கள் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லி அல்லாஹ்விடம் சொல்லக்கூடியதை பார்க்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியாது அவங்க என்ன போய் சொல்றாங்க எல்லாம் தெரியாது, அல்லாஹ் காட்டி கொடுத்தாலே தவிர. அந்த நபிக்கு அந்த 80 பேர் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. இதுல காவ் பின் மாலிக் அவங்க வராங்க. அதற்கு வருவதற்கு முன்னாடியே அவங்க பல யோசனை பண்ணி வச்சுக்கிறாங்க, நம்ம இப்படி பேசிடலாம் அப்படி பேசிடலாம். இன்னும் காவ் பின் மாலிக்கை பொறுத்தவரை அவருக்கு பேச்சு திறமை அதிகம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நபியாக இல்லாவிட்டால் வெறும் முகமதாக இருந்தால் முகமதுக்கும் காவ் பின் மாலிக்கும் பேச்சு திறமை யார் என்பதா காவ் பின் மாலிக் தான். அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறான் நல்லா காட்டி கொடுத்துருவான். அப்படி இல்லாத முகமதாக அவர் விவாதம் செய்தால் காவ் பின் மாலிக் தான் விவாதம் ஜெயிப்பார். அந்த அளவுக்கு பேச்சு திறமை. நம்மள ஒரு காரியம் செய்ய வச்சிருப்போம், ஒரு சிலருடைய பேச்சுக்காக அப்படி மாறியும் அந்த பேச்சுடைய கவர்ச்சி. அப்படி காவ் பின் மாலிக் கிட்ட பேச்சுடைய கவர்ச்சி, அவருடைய பேச்சு திறமை அதிகம். அப்படி காவ் பின் மாலிக் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கோபத்தோடு புன்னகையா இருக்கிறாங்க. கோபமா இருக்காங்க, போருக்கு வரலேன்ட்டு அதில் புன்னகையும் காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்தை பார்த்த உடனேயே காவ் பின் மாலிக் அவர்கள் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறார். எத்தனை நாள், ஒரு நாளோ 2 நாளோ 1 வாரமோ 2 வாரமோ இல்ல, கிட்டத்தட்ட 40 நாட்கள் யாருமே பேசல. யார்கிட்ட? காவ் பின் மாலிக் அவர்கிட்ட. அவரை சொல்றாரு, அந்த ஹதீஸ் புகாரில பார்க்கிறோம், மதீனாவை சுத்தி சுத்தி வருவாராமா. இப்படி எல்லாருமே இருந்து தன்னுடைய தோழர்களாக இருந்து இருக்கக்கூடியவர். அவர் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உலகமே பெருசா இருந்து கூட எனக்கு உலகம் சுருங்கியதாக, ஒன்றுமே இல்லாத ஆளாக எனக்கு தெரிந்தது. என்ன காரணம்? யாருமே பேசல. அந்த நபி தோழர்கள் சொல்ல நாம் பண்ணா சகோதரத்துவம் சொல்றோம், ஆனா ஒருவருக்கோடு பின்னாடி பேசிக்கொள்வோம், திட்டிக் கொள்வதற்குரிய இருக்கிறோம். ஆனா அந்த நபி தோழர் ஒன்றுக்கொண்டு பிழைந்து கொண்டு இருந்தார்கள். ஒருவருக்காக இன்னொரு பல உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நபி தோழர்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் சுத்தி சுத்தி வருவேன், என்னுடைய தம்பி முறையாகக்கூடிய என் மீது அதிகம் பாசமிக்கக்கூடிய அவனுடைய தோட்டத்தில் நான் போனேன், சலாம் சொன்னேன், பதில் இல்ல. அவர் அந்த இடத்துல கேட்கிறாரு, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வும் அல்லாஹ்விடத்துல எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அவரு எனக்கு தெரியாது, அல்லாஹ் தான் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அப்படியே கட்டுப்படக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு சலாம் அலைக்கும் அல்லாஹ் தூதரே, அல்லாஹ் உதடு அசைதான்னு பாப்பாராம். சலாத்தை சொல்லிட்டு அந்த உதடு அசைதா பதில் சொல்றாங்களா? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவர்கள் காவ் பின் மாலிக் தொழுகும் பொழுது அல்லாஹ்வுடைய பார்த்துட்டு இருப்பாங்களாமா. அந்த ஹதீஸ்ல பாக்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் காவ் பின் மாலிக்கை பார்ப்பாரு. காவ் பின் மாலிக் அவர் தொழுது விட்டு அல்லாஹ் திருப்பாங்க, அவர் மூஞ்சி திருப்பிக்குவாங்க. கிட்டத்தட்ட 40 நாள் ஓடுது. இவன்கிட்ட பேசக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டா அவருடைய மனைவி மட்டும்தான். அவங்க மனைவி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல. அடுத்ததாக ஒரு செய்தி, அல்லாஹ் அந்த காவ் பின் மாலிக்கு அல்லாஹ்வுடைய தோழர் மூலமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்கள் மனைவிக்கு நீங்க பிரிஞ்சிருக்கணும். 40 நாட்களுக்கு பிறகு உங்கள் மனைவியை அவங்களுடைய தாயார் வீட்டுக்கு தாட்டி விட்டுருங்க, பிரிஞ்சிருங்க. அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாரும் அவர் மனைவி மட்டும்தான். அவங்களையும் வீட்டுக்கு தாண்டிருங்கன்றாங்க. அதே போல இன்னொரு 2 நபித்தோட பேசாம இருக்காங்களே, அவங்க மனைவிமார்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவன் ரொம்ப வயசானவராக இருக்கிறாரு, நான் அவருக்கு பணிவிடை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பணிவிடை செய்யுங்க, ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர். காவ் பின் மாலிக் என்ன செஞ்சாரு? தன்னுடைய மனைவியும் தாட்டி விட்டார். காவ் பின் மாலிக் இன்னும் பார்க்கிறோம், அந்த சந்தையில, அந்த மதீனா நகருடைய அந்த சந்தையில ஒருத்தர் காவ் பின் மாலிக் யாருன்னு கேட்கிறாரு. அங்க ஒரு சந்தை, மதீனா சந்தையில காவ் பின் மாலிக் பெயரை சொல்லி ஒருவர், அவர் வெளியூரை சேர்ந்தவர் கேட்கிறாரு, இங்க காவ் பின் மாலிக் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நபி தோழர்கள் கை ஜாடையில அவர் தான் அப்படின்னு பேசாம சொல்றாங்க. உடனே அவர்கிட்ட அவர் போறாரு. அந்த விவசாயி போய் அவர் சொல்றாரு, இந்த பக்கத்துல கஸ்ஸான் நாட்டின் அரசர் உனக்கு ஒரு இது கொடுத்திருக்கிற கடிதம் கொடுத்திருக்காங்க, கடிதத்தை கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தை அவர் பிரிச்சு பார்த்தா அந்த நாட்டின் அரசர் என்ன சொல்றான், இங்க அல்லாஹ் கூட பேசல, மக்கள் எல்லாம் கூட பேசாம இருக்கிறாங்க, நேரா நம்ம நாட்டுக்கு வந்துரு,
உனக்கு பதவி உயர்வு தரோம், உன்னை நாங்க அரவணைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றத பார்க்கணும். இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு அவரை கிழிச்சு நம்ம நெருப்புல போட்டேன். கிட்டத்தட்ட 40 நாள் பேசாம இருக்கிறாங்க. 40 நாளுங்கிறது அவன் சொல்றாங்க உலகமே பெருசாக இருந்தாலும் மதீனா எனக்கு ரொம்ப சுருக்கமாக தெரிந்தது. தன்னுடைய தோழர்கள்லாம் பேசாம இருந்தா எப்படி இருக்கும்? இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கல, அதை கிழிச்சு அந்த நெருப்புல போட்டாங்க. கிட்டத்தட்ட அது தன்னுடைய மனைவியும் பிரிஞ்சிருக்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10 நாள், அது ஒரு 10 நாள், இப்படி ஒரு 50 நாள் ஓடுது. அதற்கு பிறகு ஒருவர் நபி தோழர் பெரிய ஒரு மலை குன்றின் மேல் ஏறி காவுபின் மாலிக் எங்கே கேட்கிறார், உங்கள் விஷயத்தில இறைவன் திருமறை குர்ஆன் வசனமே இறக்கிட்டான், உங்களை மன்னிச்சுட்டான்னு சொல்லி ஒரு வசனம் இறங்கிடுச்சுன்னு சொல்லி ஒரு மலையின் குன்றின் மீது ஏறி ஒரு நபி தோழர் அறிவிப்பு செய்யறார். உடனே நபி தோழர்கள்லாம் பயங்கரமான சந்தோஷம். கிட்டத்தட்ட 40 நாள் தன்னுடைய தோழர்கிட்ட பேசாம இருக்கிறோமே, அவங்க எல்லாம் ஓடி போய் காவுபின் மாளிகை பார்த்து கட்டி பிடிச்சி ஒரே அந்த மதீனாவே மிகப்பெரிய சந்தோஷமாக மாறிச்சு. நேரா அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க, வலைக்கும் சலாம், உங்கள் விஷயத்திலே இறைவனே மன்னித்து விட்டான், திருமறை குர்ஆனை வசனத்தை இறக்கிட்டான், அந்த போருக்கு வராமல் இருக்கக்கூடிய மன்னிச்சுட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். அவருக்கு பயங்கரமான சந்தோஷம். உடனே அவர்கள் சொல்கிறார்கள், நான் தவறை ஒப்புக்கொள்ள, அவர் தவறு ஒத்துட்டாரு, நான் உண்மை பேசியதால் அல்லாஹ் என் மீது எனக்காக வசனமே இறக்கிட்டான், இனி நான் மரணிக்கிற வரை, நான் இந்த உலகத்தில் மரணிக்கிற வரை நான் பொய்யே பேச மாட்டேன், இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பொய்யே பேச மாட்டேன் என்று காவுபின் மாலிக் அவங்க சொன்னதை பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் அவர்கள் தன்னுடைய தவறை, அந்த போருக்கு போகாதவர்கள் வரிசையாக நீங்க சொல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறார். ஆக அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது மனிதர்கள் நிச்சயமாக யாருமே தவறுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. ஆக நம்முடைய தவறுகளை இறைவனிடத்தில் சொல்லி அதை ஒப்புக்கொண்டு அதை மன்றாடி நாம் பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று கூறி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதே போல தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வோம் என்றால் இறைவனிடம் ஒப்புக்கொள்வது ஒரு பக்கம். நாம மாறு செஞ்சுட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம், தனிமையில தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம், இது இறைவனிடத்தில் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த தவறை சொல்லி இறைவனிடத்தில் தௌபா செய்யணும் ஒரு பக்கம். அடுத்ததாக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தவறு செஞ்சிருப்போம், இது அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்காம தவறை ஒத்துக்கொள்ளாமல் இறைவனிடத்தில் மட்டும் தௌபா செய்யறது சரி வராது. இறைவனிடத்தில் செய்யணும், அந்த மனிதர்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் ஒருவருக்கு துரோகம் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த தவறை அவர்கிட்ட சொல்லி நான் ஒத்துக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு தீங்கு வச்சுட்டேன். ஏன் இன்னைக்கு மனிதர்களை பார்க்கிறோம், நான் தப்பு ஒத்துக்கிறதா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, வயசுல எவ்வளவு பெரிய ஆளு, என்னுடைய மரியாதை என்ன, நான் செல்வத்துல எவ்வளவு பெரிய ஆளு என்று மனிதர்கள் பார்ப்பதை பார்க்கிறோம். நிச்சயமாக தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். தவறுகளை ஒப்புக்கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் பிரச்சனைகளே இருக்காதுங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தன்னுடைய கணவன் சொல்றான், நம்ம சொல்றோம், சரி நான் தான் தப்பு, என் மேலதான் தப்பு, உன் மேல தப்பு, இது தப்பு நான் பண்ணிட்டேன். இப்படி மனைவி முன்னால் மறுத்தா கூட பின்னாடி ஆகாரம் கணவன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அவங்க மனசுல வரும். ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு நல்ல நண்பர்களா இருக்காங்க, ஒரு ஒற்றுமையான வியாபாரம் பாக்குறாங்க, அல்லது ஒரு பார்த்த சலாம் சொல்லி பேசிக்கிற அளவுக்கு இருக்குது, அவர்களிடத்துல ஒரு தவறு இருந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். அந்த பாசமும் நேசம் இன்னும் வளரக்கூடியதாக இருக்கும். நாம் எங்கெல்லாம் தவறை ஒப்புக்கொள்கிறோமோ, ஆமா தப்பு பண்ணிட்டோம் ஒப்புக்கொள்கிறோமோ, நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு பாசம் நேசம் நிச்சயமாக வளரும். ஆனா இன்னைக்கு மனிதர்களாக பார்க்கணும், நான் மன்னிப்பு கேட்கிறதா, என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய வசதி என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய வயசு என்ன. இன்னும் எத்தனையோ ஜமாத்துடைய தலைவர்கள் தவறு செய்து ஒப்புக்கொள்வது மனசு வரல. தவறை நேரடியாக பார்த்து கூட ஆதாரத்தோடு பார்த்து கூட அல்லாஹ் மீது ஆணையா தப்பு இல்லைங்கிறான். தப்ப செஞ்சுட்டு ஆதாரத்தோட வச்சு மக்கள்கிட்ட காட்டினா கூட நான் தப்பு செய்யல, அல்லாஹ் மீது ஆணையா தப்பு செய்யலைங்கிறான்.
தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. தான் செய்யற தவறை இறைவனத்திலே மன்றாடி கேட்கணும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் நீ கேட்கணும். ஆனால் இன்றைக்கு தவறுகளை எல்லாம் மறைக்கிறத பார்க்கிறோம். மறைச்சா தெரிஞ்சா என்ன ஆகும்? நபித்தோழர் சொன்னாரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க. அந்த நபித்தோழர் அல்லாஹ் ஒத்துக்கிட்டாரு. ஆனா இன்றைக்கு தவறை யாருமே ஒப்புக்கொள்வதற்கு மனம் வரதில்லை. என்னுடைய வயசு என்ன, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய கௌரவம் என்ன, மனைவிக்கு நான் விட்டு தவறு ஒத்துக்கிறதா, குழந்தைகிட்ட நான் ஒத்துக்கிறதா, சகோதரர்கிட்ட நான் ஒத்துக்கிறதா, நண்பர்கிட்ட நான் ஒத்துக்கொள்வதா என்று மனிதன் கௌரவம் பார்க்கிறான். இந்த உலகத்திலே தன்னுடைய தவறுக்காக ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு விட்டால் நாளை மறுமையிலே அவன் பரிசுத்தமாக ஆயிரலாம். ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நான் தப்பு செய்யறேன் ஒருத்தர் சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு கோணத்தில் ஏதோ ஒரு விதத்தில் மனிதன் தவறு செய்பவனாகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நிச்சயமான தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை. ஆக நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கிழைத்திருந்தால் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை அவர் தவறு செய்திருந்தால் அவரிடத்தில் நாம் மன்னிக்கக்கூடிய குணம். அவர் தவறு செய்திருக்காரா, நான் மன்னிக்கிறேன், மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கும். நான் தவறு செய்தால் தவறு ஒப்புக்கொள்ள வேண்டும். தன்னுடைய சொந்த பந்தங்கள்ல, தன்னுடைய உறவுகள்ல, கணவன் மனைவில, சகோதரத்துவத்துல யாரிடத்திலும் நாம் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்கள் செய்திருந்தால் அதை மன்னிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த இந்த வாரத்தோட ஜும்மாவுடைய வசூல் எதற்காக செய்யறாங்கன்னு சொன்னா, ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சாவுல் ஹமீத் என்பவர் டீ கடை வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 3 குழந்தைங்க, 2 ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. அவருக்கு 2 சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அந்த டயாலிசிஸ் சொல்றோம். எங்களுடைய சொந்தத்துல மிக நெருக்கமான ஒரு சொந்தத்துல ஒருத்தங்க டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம், இது எப்படி இது செஞ்சுட்டு வந்தா அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, டயாலிசிஸ் செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னா இந்த உலகத்துலதான் இருக்கிறோமா, சில நேரங்கள் தூக்கத்துல இருந்துச்சா எப்படியோ இருக்குமே, அது எல்லாருமே அனுபவிச்சிருக்கோமே, எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல திடீர்னு எந்திரிச்சா அது மாதிரி அவங்க சொன்னாங்க. டயாலிசிஸ் செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னா அந்த ரத்தத்தை உடம்புக்கு வெளியே ஏற்றி சுத்தம் பண்ணி பின்ன உள்ள அனுப்பக்கூடிய அதை செய்து விட்டு வந்தோம் என்றால் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோமான்னு தெரியல. இது தெரியறதுக்கே ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிடும். ஒரு சாதாரண ஒரு சளி ஊசி போட்டாலே ஒரு நாள் கூட எப்படியோ இருக்கு. தன்னுடைய ரத்தங்களை எல்லாம் வெளியெடுத்து சுத்தம் செய்து பின்னும் அனுப்பக்கூடிய செய்தி எப்படியோ இருக்கும். ஆனா இந்த தோழருக்கு வாரத்துக்கு 3 நாள், இன்னைக்கு செஞ்சுட்டு வந்தாருன்னா நாளைக்கு ஒரு நாள், அடுத்த நாள் செஞ்சாகணும். ஏன்னா வாரத்தில் 7 நாள் 3 நாள் செஞ்சாகணும். அப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? இத்தனையும் சொல்ல போனா ஒரு குடும்ப தலைவன் நாமெல்லாம் ஓய்வு எடுத்துட்டு வீட்டுல ஒரு நாள் உட்கார முடியல. உட்கார்ந்து சொன்னா மனைவி நிலைமை, குழந்தை நிலைமை, பொருளாதார தேவைகள் அதிகமா இருக்குது. ஏன் தினமும் பொருளாதார தேவை ஓடுறோம்? ஏன் நம்ம ஓடலைன்னு சொன்னா நம்முடைய மனைவியினுடைய குழந்தைகளும் இன்னொருவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையாயிரும். அதுக்காக என்ன உடம்பு சரியில்லை, காய்ச்சல், சளி, தலைவலி எதுவாக இருந்தாலும் வியாபாரத்தை நோக்கி தொழில் நோக்கி நம்ம ஏன் ஓடுறோம்னா பொருளாதார தேவை இருக்குது. நிச்சயமாக பொருளாதாரம் தேவை. பொருளாதாரம் இருந்தால் பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டாம், வெறும் அல்லாஹ் இஸ்லாம் உட்கார சொல்லவே இல்லை. பொருளாதாரம் தேவை. பொருளாதாரம் இருந்தால் பொருளாதாரத்தின் மூலமாக ஏராளமான நன்மைகள் சம்பாதிக்கலாம். ஜக்காத்து கொடுக்கலாம், ஹஜ் செய்யலாம், குர்பான் கொடுக்கலாம், தர்மம் செய்யலாம். எல்லா நன்மைகளும் அதிகமான நன்மைகள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு எது இருக்குன்னு கேட்டா பொருளாதாரம் தான். பொருளாதாரம் நிச்சயமாக தேவை. ஆக இந்த பொருளாதாரம் ஒவ்வொரு ஓடிட்டு இருக்கிறோம். இப்படி அந்த குடும்பத்தின் சாவுல் அப்படிங்கிறவர் தன்னுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க, டீ கடை வியாபாரம். ஆனால் வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ். நிச்சயமாக எந்த தொழிலும் செய்ய முடியாது. ஒரு நாள் டயாலிசிஸ் வந்து ரெஸ்ட் எடுத்து பின்னும் போக வேண்டியதா இருக்குது. இப்படி மிகவும் சிரமப்படக்கூடிய அந்த குடும்பத்துக்காக இந்த வாரத்துடைய ஜும்மா வசூல் இன்ஷா அல்லாஹ் வசூல் செய்யப்படுகிறது. அதிகமான பொருளாதாரங்கள் நிச்சயமாக தான தர்மத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தினந்தோறும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முட்டுக்கை கொடுக்க சொல்றான். ஆக நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கி அந்த குடும்பத்துக்காக கொடுத்து அவருக்கு அந்த குடும்பத்துக்காக துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டு எனது ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.